வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேலம் கவிதாஸ். நண்பர்களே, இது நான் எழுதிய ஒரு சிறுகதை. சுகந்தி தன்னோட 3 வயது மகன் முகுந்தனுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. 2 வாய் சாப்பிட்ட முகுந்தன் சாப்பிட மறுக்கிறான். அவனுக்கு அந்த சாப்பாட்டோட ருசி பிடிக்கலையா, பசி இல்லையா, ஏதோ ஒரு காரணத்தினால சாப்பிட மறுக்கிறான். சுகந்தி இந்த சாப்பாட்டை எல்லாம் அவனை எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, முகுந்தா, இந்த சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்ரு, இல்லைன்னா அதோ அங்கே ஒரு பனைமரம் இருக்குதுல்ல, அந்த பனைமரத்தில் பேய் இருக்குது, அதுக்கு பெரிய பெரிய பல்லு இருக்குது, கையெல்லாம் நீளமான நகை இருக்குது, பெரிய ஜடையெல்லாம் இருக்குது, அது பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும், அது உன்னை தூக்கிட்டு போய் குறவலையை கடித்து தின்னுபிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. முகுந்தனுக்கு இப்போ மனசெல்லாம் எல்லாம் அந்த பேய் நம்மளை தூக்கிட்டு போயிடும், நம்மளை கடித்து கொன்றும் அப்படிங்கிற பயம். இப்போ அந்த சாப்பாட்டோட ருசி, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவனுக்கு மறந்துருச்சு. அந்த பேய் மேலே இருக்கிற பயத்திலேயே அவனுக்கே தெரியாமல் அந்த சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறான். முகுந்தன் வீட்டில் கட்டி போட்டிருக்கிற நாயை ஒரு குச்சை எடுத்து அடிக்கிறான். அந்த நாய் கத்துது. அதை பார்த்த சுகந்தி, எதுக்குடா நாய் அடிக்கிற, நாய் அடிக்கிறது பாவம், நீ நாய் அடிச்சின்னா சாமி உனக்கு தண்டனை கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முகுந்தன், ஓ, சாமின்னு ஒன்று இருக்குது, நாம் தப்பு பண்ணால் அது நம்மளை தண்டிச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குச்சை கீழே போட்டு சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். முகுந்தன் தன்னுடைய நண்பர்களோட வெளியில் விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்போ அவனோட நண்பன் இன்னொரு நண்பனை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டுறான். அதை பார்த்த முகுந்தன், நாம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசினா கடவுள் நம்மளை தண்டிச்சிரும், நம்ம வாய் ஊமையாக போயிடும், எங்கள் அம்மா சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். முகுந்தனை கூட்டிக்கிட்டு சுகந்தி தங்களோட வயலில் இருக்கிற பம்பு செட்டு கிணத்துக்கு துணி துவைக்க போகிறாங்க. அந்த பம்பு செட்டு கிணத்து ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்துக்கு அடியில் நிழல்ல ஒரு கல் இருக்குது. அந்த கல் மேலே முகுந்தனை உட்கார வச்சுட்டு, தம்பி, நான் துணி துவைச்சிக்கிட்டு வர்ற வரைக்கும் நீ இந்த கல்லை விட்டு எந்திரிக்கூடாது, கல்லை விட்டு எந்திரிச்சு கிணத்தோரத்தில் வந்தீங்கன்னா தவறி கிணத்துக்குள்ளே விழுந்துருவ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முகுந்தன், கிணத்துக்குள்ளே விழுந்தா என்னமா ஆகும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுகந்தி, கிணத்துக்குள்ளே விழுந்தீங்கன்னா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, சாமி கண்ணை குத்திருமா அப்படிங்கிற பயத்தில் முகுந்தன் அந்த கல் மேலே உக்காந்துட்டு இருக்கிறான். சுகந்தி அங்கேருந்து ஒரு 20 அடி தூரத்தில் இருக்கிற வாய்க்காலில் ஓடுற தண்ணியில் துணியெல்லாம் அலசி பக்கத்தில் இருக்கிற கல் மேலே வச்சு சோப்பு போட்டு துணி துவைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி தன்னோட மகன் கிணத்தோரத்தில் வந்துடுவானோ பார்க்குறாங்க. முகுந்தன் அமைதியாக அந்த கல் மேலே அங்கேயே உக்காந்துட்டு இருக்கிறான். சுகந்தி துணி துவைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து முகுந்தன், அம்மா, நீ சாமியை பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுகந்தி, இல்லைடா, நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து, அம்மா, உனக்கு சாமினா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். சுகந்தி கொஞ்சம் கோபமா, ஆமாடா பிடிக்கும், இப்போ அதுக்கு என்ன பண்ணலாங்கிற, சும்மா உக்காருவானா இல்லையோ தோணு பேசிக்கிட்டு, உங்ககிட்ட பேசுகிறதா நான் துணியை துவைக்கிறதாடா, வாயை மூடிட்டு கம்முன்னு உக்காரு அப்படின்னு கோவத்தில் திட்டுறாங்க. முகுந்தன் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கல்லை விட்டு எழுந்திரிச்சு கிணத்தோரமாக நிற்கிறான். கிணத்தோரமாக நின்னவன், அம்மா அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ சுகந்திக்கு முகுந்தன் மேலே கோபம். அவன் கூப்பிட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. அவனை திரும்பி கூட பார்க்கல, துணி துவைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. முகுந்தன், அம்மா, என்னை கண்ணை குத்த வரும்போது நீ சாமி நல்லா பார்த்துக்கா, உனக்கு தான் சாமி ரொம்ப பிடிக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல குதிச்சிட்றான். நண்பர்களே, சின்ன பசங்க நாம் நினைக்கிறத செய்யணுங்கிறதுக்காகவும் நாம் ஊட்டுற சாப்பாட்டெலாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காகவும் எதை வேணாலும் சொல்லலாம். அதில் அறிவை ஊட்டணும், அறியாமையை ஊட்டக்கூடாது. பக்தியை ஊட்டணும், பயத்தை ஊட்டக்கூடாது. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.